நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். புற்றுநோய் என்று சொன்னாலே உடலுக்கும் மனதிற்கும் மிகப்பெரிய சவால். ஆனால் அந்த போராட்டத்திற்கு மருந்துகளுக்கு இணையாக நம்மை பாதுகாக்கும் ஒரு அமைதி சக்திதான் ஊட்டச்சத்து. இன்றைய நலமே சூழ்க நிகழ்ச்சியில் புற்றுநோய் சிகிச்சையில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் டாக்டர் திரு அருண் சேஷாச்சலம், மெடிக்கல் அண்ட் பீடியாட்ரிக் ஆன்காலஜிஸ்ட். வாங்க அவர் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று. ஆனா புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊட்டச்சத்து ஏன் மிக முக்கியமானதாக கருதப்படுது? புற்றுநோய் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹை கெட்டபாலிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். புற்றுநோய் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்புல ஒரு நார்மல் அணுக்கள் வந்து ஒரு சில மாற்றங்கள்னால ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி ஏற்படுது. அந்த வளர்ச்சி தான் அது கட்டியாக நம்மளுக்கு வெளியே வருது. ஸோ ஒரு வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னா அதோட ரெக்குவயர்மெண்ட்டும் ஜாஸ்தியாகுது. ஸோ கேன்சருக்கு வந்து நியூட்ரிஷனும் நம்ம உடம்புல இருக்க எல்லா சத்துக்களும் அந்த கேன்சர் வளர்ச்சிக்கும் அதை எடுத்துக்குது. ஸோ கேன்சர் வளர்ச்சிக்கு அந்த ஊட்டச்சத்தையும் அந்த போஷாக்கையும் அதை எடுத்துக்கும் போது மற்ற நார்மல் ஆர்கன் வந்து அந்த போஷாக்கும் ஊட்டச்சத்தையும் கம்மியாகுது. ஸோ ஒரு எண்டில் வந்து ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா புற்றுநோய் பாதிச்சிருக்கு, உடம்புல வந்து ஒரு சில அணுக்கள் வந்து அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுது. அந்த வளர்ச்சிக்காக உடம்புல இருக்க சத்துக்கள் எல்லாம் அது ஈர்த்துக்குது. ஓகே, இது ஒரு எண்டில் நடக்குது. இன்னொரு எண்டில் என்ன ஆகுது, புற்றுநோயினால பிரச்சனையே என்ன, பசியின்மை, சாப்பிட முடியுது. ரெண்டாவது புற்றுநோய் சிகிச்சையினால வர பிரச்சனைகள், கீமோதெரப்பி, கதிர்வீச்சு சிகிச்சையினால அவங்களால வாய் வழியாக எந்த ஆகாரமும் எடுத்துக்க முடியாது. நார்மலாக எதெல்லாம் சுவைச்சு சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியாது. ஒரு சில பேருக்கு உணவு குழாயில் கட்டி இருந்ததுன்னா முழுங்கிறது கூட கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால நார்மலாக அவங்க எடுத்துக்கிற உணவே அவங்களால எடுத்துக்க முடியாது. ஸோ ஒரு எண்டில் ரெக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது, இன்னொரு எண்டில் நம்ம நார்மலாக எடுத்துக்கிறது கூட அவங்களால எடுத்துக்க முடியல. அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெஃபிசிட் ஏற்படுது. இந்த டெஃபிசிட்டை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறது ஒன்று தான். கீமோதெரப்பியோ கதிர்வீச்சியோ சிகிச்சை முறைகள் அப்படின்றது நாங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்காக பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம்தான். ஒன்று நல்ல ஊட்டச்சத்து, ரெண்டாவது எக்ஸசைஸ், சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்றதுனால எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருந்துடாதீங்க. ஒன்று ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்காக பண்ணக்கூடிய ஒன்று இது. ரெண்டாவது வந்து ஊட்டச்சத்தை மெயின்டைன் பண்ணுங்க, நார்மலோட முடிஞ்சா கொஞ்சம் அதிகமாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பசியின்மை, சுவை மாறுதல், எதுவும் விழுங்க கூட முடியாத மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அப்படி அதனால உடல் நலத்திற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இந்த பிரச்சனைலாம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பசியின்மை அப்படி இந்த பிரச்சனைகள் வர்றது கிடையாது. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன புற்றுநோய், அந்த புற்றுநோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இதில் முக்கியமாக பசியின்மை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று, உணவு குழாய் சம்மந்தமான கேன்சர் இருந்ததுன்னா பசியின்மை வந்து ஒன் ஆஃப் த ஏர்லி சிம்டம். சாப்பிட முடியாது, முழுங்கிறதுக்கு கஷ்டம், சாப்பிட்டதெல்லாம் வெளியே வருது, அடப்பு இருக்குது, இது ஒரு சிம்டமாக இருக்கும். ரெண்டாவது, அந்த எந்த புற்றுநோயினாலும் அதுக்கு கீமோதெரப்பின்றதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கீமோதெரப்பியோட தாக்கத்தினாலே அவங்களுக்கு அந்த பசியின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைனால அவங்க நார்மலா எடுத்துக்கிற உணவே அவங்களால எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சதோ அதுவே அவங்களால சாப்பிட முடியாது. இன்ஃபேக்ட் இப்போ உங்களுக்கு வந்து பிரியாணி பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதோ இல்லை கீமோதெரப்பி எடுக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்ஃபேக்ட் அந்த ஸ்மெல் கூட உங்களால் பிடிக்க முடியாது. உங்களுக்கே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எனக்கு இதெல்லாம் பிடிச்சி நான் சாப்பிட்டேனே, இப்போ என்ன எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது, எதுவும் டேஸ்ட்டும் இல்லையே, எல்லாமே ஒன்று தான் இருக்குது, பிரியாணியும் ஒன்று தான், தயிர் சாதமும் ஒன்று தான் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அவங்களோட நார்மல் எடுத்துக்குள்ள உணவே கம்மியாயிடும். ஸோ உணவு கம்மியாகும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த கேலரிஸ் கம்மியாகுது, கேலரிஸோடு சேர்த்து ப்ரோட்டீனும் கம்மியாகுது. ஸோ கேலரிஸ் ப்ரோட்டீன்ஸ் ரெண்டுமே கம்மியாகும் போது உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. ஸோ ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்களால ஃபைட் பண்ண முடியாது, ஒரு சளினா கூட அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. அதனால தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஜென்ரலாக ஒரு இன்ஃபெக்ஷனோ இருமலோ சளியோ யாருக்கா இருந்தால் பக்கத்தில் போகாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம், நார்மலாக இருக்கவங்களுக்கு இருக்க எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இருக்காது. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து கீமோதெரப்பி எடுக்காதவங்களுக்கு வந்து வந்தால் 2 நாளில் சரியாயிடும். ஆனால் கீமோதெரப்பி எடுக்கும்போது அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது வேகமாக உடம்பு ஃபுல்லாக பரவி
ஒரு சில பேருக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்குள்ள போகிற அளவுக்கு கூட நேரிடலாம். இது ஏன் நடக்குது அப்படின்னா, அது புற்றுநோயோட தன்மையும் சரி, புற்றுநோய்க்காக எடுக்கிற ட்ரீட்மெண்டோட தன்மையினாலும் சரி, அவங்க உணவு பற்றாக்குறையினால அவங்களுக்கு ஏற்படும் அந்த போஷாக்கு, நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்மியாகிறதுனாலையும் சரி, இந்த எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கம்மியாகும். இப்போ புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், தசைகளோட வலிமை குறைஞ்சது ஏன் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்கப்படுது? இந்த வெயிட் லாஸ் அண்ட் தசையின்மை இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். வெயிட் லாஸ்க்கு பல்வேறு காரணமா இருக்கலாம். ஓகே, புற்றுநோய் சிகிச்சைக்கு முன்னாடியே அவங்களுக்கு வெயிட் லாஸ் வரலாம். ஒரு சில கேன்சர் கேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லிம்ஃபோமாலாம் எடுத்தீங்கன்னா அதோட ஆரம்ப சிம்டம்ஸே, ஏர்லி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே 6 மாசமா கிட்டத்தட்ட ஒரு 10%, 20% வெயிட் லாஸோடையே தான் வருவாங்க. ஒன்று உணவு குழாய் புற்றுநோய், அதாவது வாய்ப்பகுதி புற்றுநோயோ இல்லை கல்லீரல் மற்றும் இரைப்பை புற்றுநோய், இது உணவு எடுத்துக்கிறதே அப்படியே கம்மியாகும். ஒரு வருஷமா அவங்களால சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டதெல்லாம் எதிர்கழிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அது மாதிரி உணவு குழாயில வரும்போது அந்த ஜீரண சக்தியும் கம்மியாகுது. ஸோ சாப்பிட்ற சாப்பாடு நார்மலாக சாப்பிட்டா கூட அது ரத்தத்தில் போறது ரொம்ப கம்மியாகும். ஏன்னா கட்டியே உணவு குழாயில தான் வந்திருக்கு. இதனாலேயும் வெயிட் லாஸ் வரலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே வெயிட் லாஸ் தான் ஒரு சிம்டம்ஸாகவும் வரலாம். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்னால, ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமாக கதிர்வீச்சு சிகிச்சையும் கீமோதெரப்பியும் எடுக்கும்போது, கதிர்வீச்சு 5லேருந்து 6 வாரம், கீமோதெரப்பிலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 8 மாதம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க உணவை சரியாக எடுத்துக்காம, புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு, டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணாமல் இருக்கும்போது அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வெயிட் லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, தசை இன்மைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த உடம்புல இருக்க மசில் மாஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஓல்டேஜ் பேஷண்ட்க்கும் இந்த மசில் மாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தா நீங்கள் ஏதாவது ஒரு வெயிட் தூக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பக்கெட்டாக இருக்கட்டும், வீட்டில் ஒரு பெட்டியை கூட நம்ம தூக்கிட்டு தான் போவோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தூக்கும்போது நம்ம தசை கொஞ்சம் வலுவடையுது, தசை ஸ்ட்ரென்த் ஆகுது. ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீலோட வந்துருச்சு. நம்ம எதையும் தூக்குறது கிடையாது, எல்லாமே தள்ளிட்டு போகிறோம். பைப் இருக்கு, பக்கெட்டு தூக்குறது இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ அந்த தசைக்கு நம்ம வேலையே கொடுக்கறது இல்லை. ஸோ தசைக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த தசை அப்படியே வீக் ஆகிட்டே போகும். ஒன்று எண்டில் தசைக்கு நம்ம வேலை கொடுக்கல, அதனால வீக் ஆகுது. ரெண்டாவது, தசை ஸ்ட்ரென்த் ஆகணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 வகையான மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு. அந்த 3 வகை என்ன அப்படின்னா, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். இது 3 மேக்ரோ நியூட்ரியன்ட். அதாவது உடம்புல நம்ம சாப்பிட்ற 100% எடுத்தீங்கன்னா அதுல முக்கால்வாசி இந்த 3த்துல தான் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புரோட்டீன். இந்த புரோட்டீன் தசையை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தசையை என்னைக்கெல்லாம் நம்ம தசைக்கு நம்ம வேலை கூடிய புரோட்டீன் மட்டும் எடுத்துட்டு வெயிட் எதுவும் தூக்கல அப்படியே உட்காந்துருந்தாலும் தசை வலி இழந்து போயிடும். ஸோ ஒன்று புரோட்டீனும் எடுத்துக்கணும், ரெண்டாவது சம் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு ஐசியூல போகிறதுக்கும், ஒரு 20-25 வயசுல இருக்கவங்க ஐசியூல போகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. 20 வயசு இருக்கவங்க ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுவாங்க, நல்லா ஆயிடுவாங்க. அதே நிமோனியா, அதே வென்டிலேட்டர், அதே பிரச்சனை, வேற எதுவுமே, அதே மைக்ரோ ஆர்கானிசம், அதே இன்ஃபெக்ஷன். 25 வயசுல இருக்கவங்க உள்ள போயிட்டு 2-3 நாள்ல சூப்பரா வெளியே ஆகி வென்டிலேட்டர்ல இருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனா அந்த 70 வயசுல இருக்கவங்க உள்ள போனாங்கன்னா வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 70 வயசுல இருக்கவங்களோட மசில் மாஸ் ரொம்ப கம்மி. மசில் மாஸ் கம்மி ஆச்சுனாலே ஃபைட்டிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். 75 வயசு ஆர்மி பர்சன் சேம்பருக்குள்ள வராங்கன்னா தைரியமா நான் கீமோதெரப்பி கொடுப்பேன். ஓகே, ஆனா 75 வயசு எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம வீல் சேர்ல வராங்க, மசில் மாசே இல்லைன்னா கீமோதெரப்பி வேண்டானே சொல்லுவேன். சார், இப்போ புற்றுநோயாளிகளுக்கு புரதம் ஏன் ரொம்ப முக்கியம்? அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு புரதம் தேவைப்படும்? 3 வகையான மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு. கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரோட்டீன். அந்த கார்போஹைட்ரேட்டை எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. இப்போ நம்மளோட டயட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்போ பேஸ்ட் தான். நம்ம ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். தோசையாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், இது எல்லாமே கார்பில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சுகர் டக்குன்னு ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் கார்போஹைட்ரேட்டில் ப்ராப்ளம். நீங்கள் சாப்பிட்ட உடனே சுகர் ஸ்பைக் ஒன்று நடக்கும். ஓகே, ஸோ அது கார்போஹைட்ரேட் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கார்பை கம்மி பண்ண பார்ப்போம். ரெண்டாவது ஃபேட் அண்ட் புரோட்டீன். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரோட்டீன். புரோட்டீன் நம்ம ஜென்ரலா கம்மியா எடுப்போம்.
நீங்க ரெகுலரா நீங்க உங்க உணவு பழக்கங்களே இன்னைக்கு எடுத்து கேலரிஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா இதுல கார்பு தான் ஜாஸ்தி, அளவுக்கு அதிகமா நீங்க கார்பு எடுப்பீங்க. இந்தியன் டயட்டே அதுதான். நம்ம எல்லாரோட டயட்டும் கார்பு ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, புரோட்டீன் ரொம்ப கம்மியா இருக்கும். புரோட்டீன் தான் மசில் பில்ட் பண்ணும். புரோட்டீன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் எப்பெல்லாம் கம்மி பண்றோமோ அப்பெல்லாம் வில் லேண்ட் அப் இன் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் மினிமம் எல்லாருமே அட்லீஸ்ட் 2 கிராம்ஸ், ஓகே 2 கிராம்ஸ் பர் கேஜி டெஃபினட்டா மினிமம் எல்லாரும் எடுத்துக்கிறது அவசியம். ஓகே, ஒரு சில டைம்ல ஒரு ரொம்ப அக்யூட்டா இருக்காங்க, ரொம்ப சிக்கா இருக்காங்க அப்படின்னா புரோட்டீன் கண்டென்ட்டை ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவோம். இது எல்லாருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொல்றேன்றதுக்காக எடுத்த உடனே புரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன்னு ஞாபகம். நான் 2 கிராம் பர் கேஜி நான் சொன்னா கூட இது எல்லாருக்கும் பொருந்தாது. நீங்க வந்து உங்க உடலை பார்க்கணும். சில டைமுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, ரீனல் ஃபெயிலியர் இருக்கு. இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டயட்டீஷியன் கிட்ட பேசி புரோட்டீன் கண்டென்ட் கம்மி பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது கிட்னி டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டா எல்லாருக்கும் பொருந்தாது. பட் எந்த பிரச்சனையும் கிடையாது. கிட்னி ப்ராப்ளம் இல்லை, லிவர் ப்ராப்ளம் இல்லை, ஓகே ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னா 2 கிராம்ஸ் பர் கேஜி டெஃபினட்டா அவங்க டெய்லி எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ புரோட்டீன் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், அது ஒன்றும் போய் கடையில் வாங்குறது கிடையாது. ஸோ நம்ம உணவை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாடுலேட் பண்ணணும். ஓகே, நான் வெஜிடேரியன்ல புரோட்டீன் அதிகம். எக் ஒயிட்ல புரோட்டீன் ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் நாங்கள் ஜென்ரலாக சொல்றதே அட்லீஸ்ட் 2 அந்த எக் ஒயிட் காலையில் சாயங்காலம் 2 வாட்டி எக் ஒயிட் எடுங்கன்னு சொல்லுவோம். வெரி குட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இஸ் தேர் இன் எக். ஓகே, ஒரு எக் கண்டெயின் 6 கிராம் 6 to 8 கிராம்ஸ் ப்ரோட்டீன். ஓகே, ரொம்ப ஈஸியஸ்ட் திங் இஸ் எக், டேக்கிங் எக். 2 பருப்பு வகைகள், ஓகே சுண்டல், எல்லா வகைகள் சுண்டல்லையும் புரோட்டீன் ஜாஸ்தி. ஸோ இந்த கண்டென்ட்லாம் நம்ம டயட்ல இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க வெள்ளையா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த பருப்பு வகைகள், சுண்டல், எக் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தென் உங்க புரோட்டீன் கண்டென்ட் நான் சொல்ற அந்த ரெக்கமெண்டேஷனை ரீச் பண்றதுக்கு வாய்ப்புகள். சார், சில நோயாளிகளுக்கு வந்து சாப்பிடவே முடியாத நிலை இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு வே புரோட்டீன் ஆஃப் ஐசோலேட் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமானதா இருக்கு? இந்த வே புரோட்டீன்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வே புரோட்டீன்றது நம்ம அந்த மில்க்லேருந்து அதுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த பன்னீராக நம்ம மாற்றுறோம். மில்க்லேருந்து பதப்படுத்தி அது பன்னீராக மாறும்போது அதில் வர புரோட்டீன் தான் இந்த வே புரோட்டீன். ஓகே, வே புரோட்டீனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இட் ஹாஸ் 90% ஹை குவாலிட்டி புரோட்டீன். இந்த வே புரோட்டீனோட டைஜஸ்டிபிலிட்டி வந்து கொஞ்சம் ஹை. அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் ஊட்டச்சத்தா உள்ள போய் அந்த திசுவை ஹெல்ப் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அந்த வே புரோட்டீன் கொஞ்சம் அதிகம். ஓகே, 90 to 95%. ரெண்டாவது வந்து அதுல இருக்க அமினோ ஆசிட்ஸ் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புரோட்டீன் வந்து எப்படி புரோதம் எப்படின்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் அது புரோதமா மாறுது. ஓகே, அந்த அமினோ ஆசிட்ஸ்ல சிலதெல்லாம் வந்து உடம்போட செல் சைக்கிளுக்கு இன்றியமையாதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இந்த வி புரோட்டீன்ல இருக்கு. ஸோ இன் தட் வே வி புரோட்டீன் ஹேஸ் ஹை டைஜஸ்டிபிலிட்டி அண்ட் இட் ஹேஸ் மோஸ்ட் ஆஃப் த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் செல் சைக்கிள். பட் இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே வெறும் வே புரோட்டீன் அந்த டப்பாவை மட்டும் வீட்டில் வாங்கி வைக்கிறது இம்பார்ட்டன்ட். அவங்க என்டையர் டயட்டே மாறணும். அதில் வே புரோட்டீன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். வே புரோட்டீன் இஸ் நாட் த ஒன்லி திங். அலாங் வித் ஆல் த டயட்ரி மாடிஃபிகேஷன் நம்ம அந்த ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் நம்ம மீட் பண்ணல அப்படின்னா அதோட சேர்த்து வே புரோட்டீன் பண்ணும்போது ஈஸியா நம்ம அந்த டெய்லி நீட் புரோட்டீன் நீடை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இடைவேளைக்கு பிறகு நலமை சொல்க நிகழ்ச்சி தொடரும். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. நலமை சூழ்க நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க தொடர்ந்து நம்ம சார் கிட்ட பேசலாம். இப்போ பசி குறையும் போது நோயாளிகள் வீட்டிலேயே சிலர் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் சார்? இந்த கீமோதெரப்பியும் சரி, ஆப்ரேஷன் சர்ஜரி, உணவு சர்ஜரி பண்ணிட்டும் சரி, முக்கியமாக வந்து அவங்களால ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் சொல்கிறதே வந்து என்னால் சாப்பிட முடியல, சாப்பாடை பார்த்தாலே ஒமட்டல் வருது, ஓகே சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ஒரு வாய் தான் எடுக்கிறேன், எனக்கு அப்படியே ஃபுல் ஆயிடுது, எனக்கு சாப்பிடணுன்னே தோணலை. இது காமனஸ்ட் கம்ப்ளைண்ட் மோஸ்ட் ஆஃப் தம். ஸோ இவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு திங் நாங்கள் சொல்கிறது ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவும் பர்டிகுலர் கீமோதெரப்பி எடுத்துட்டு இருக்கவங்க, அதுவும் கேர் கிவர்ஸ் இருக்காங்க, எல்லாமே ஓவர் ஆங்ஷியஸாக இருப்பாங்க. சாப்பிட்லன்னா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்கள தொல்லை பண்ணுவாங்க.
ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாஷியஸாக இருக்கும், வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும். ஏன்னா கீமோதெரப்பியோட ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நாசியா அண்ட் வாமிட்டிங், ஒமட்டல் வரதும் வாமிட்டிங். பாயிண்ட் நம்பர் 2, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த நேரத்தில் என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, ஸ்ட்ராங்காக எதுவும் கொடுக்காதீங்க. ஸ்ட்ராங் ஸ்மெல்ஸு, ஸ்ட்ராங் டேஸ்ட், ரொம்ப காரமாக சாப்பிட முடியாது. ஹாட்டாக கொடுக்காதீங்க, ஏன்னா வாயெல்லாம் புண்ணாக இருக்கும். ஹாட்டாக கொடுத்தீங்கன்னா அப்படியே எரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கூலாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே டைம்ல நிறைய சாப்பிட முடியாது, அடிக்கடி ஸ்பிளிட் பண்ணுங்க. ஓகே, 3 வேளை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா 6 வேளை மாத்திங்க. கேலரி டென்ஸா கொடுங்க. அதாவது ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 2000ல இருந்து 2500 கேலரிஸ் தேவை. ஓகே, 2000ல இருந்து 2000. நீங்க இன்னைக்கு எல்லாம் சாப்பாடு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, இந்த ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் பண்ணீங்க, எக்ஸசைஸ் பாடி பில்டிங்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் 2500 to 3000 கேலரிஸ். சுத்தமா வேலையே பண்ணாம கம்ப்யூட்டர்லயே உட்காந்துருந்தீங்கன்னா 1500 போதும். ஓகே, இதுதான் ரெக்குவயர்மெண்ட். இந்த ரெக்குவயர்மெண்ட் நீங்க மீட் பண்ணும். ஸோ கொஞ்சமா சாப்பிட்டாலும் இந்த கேலரி ரெக்குவயர்மெண்ட் நீங்க மீட் பண்ணி தான் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கேலரி டென்ஸ் ஃபுட் அப்படின்னு இருக்குது. ஓகே, நீங்க ஒரு டம்ளர்ல 100 கேலரியும் இருக்கும், ஒரு டம்ளர்ல 500 கேலரியும் ஆக்கலாம். ஸோ அது கேலரி டென்ஸ். ஸோ கொஞ்சம் அளவு ஆனால் டென்ஸா மாத்துவாங்க. டயட்டீஷியன்ஸ் போனாங்கன்னா இதை சொல்லுவாங்க. ஓகே, கேலரி டென்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, அந்த டெய்லி புரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட்டை அன்னைக்கு நீங்க மீட் பண்ணணும். இப்போ சிகிச்சை காரணமாக அவங்களுக்கு வந்து வாயில புண் ஏற்பட்டிருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? சிகிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க வாய்ப்புண்ணு ஏன் ஏற்படுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த வாய்ப்புண்ணு வந்து காரணம் வந்து மியூக்கோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கீமோதெரப்பியோட ஒரு கிளாஸ் சைடு எஃபெக்ட்ஸ். கிளாஸ் சைடு எஃபெக்ட்ஸ்னா மோஸ்ட் ஆஃப் த கீமோதெரப்பிக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரும். கீமோதெரப்பி அப்படின்றது கேன்சர் செல்ஸை மட்டும் அழிக்காம எந்த செல்ஸ் எல்லாம் வளர்ச்சி ஜாஸ்தி வளர்ச்சி இருக்கோ அந்த செல்ஸ் எல்லாமே அழிக்கும். சரியா? அதனாலதான் முடி கொட்டுறது இருக்கு, வாய்ப்புண்ணு வருது, டயரியா பேதி ஆகிறது, வெள்ளை அணுக்கள் கம்மியாகுது. ஸோ வாய் பகுதியில் இருக்க செல்ஸ் எல்லாம் வந்து கீமோதெரப்பி தாக்கும் போது அந்த வாய் புண்ணு அல்சர் ஆகுது. என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது வாயில உங்களுக்கு தெரியுது, ஆனா உணவு குழாய் ஃபுல்லாவே புண்ணா இருக்கும். ஸோ இது வந்து கீமோதெரப்பியோட சைடு. கீமோ ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு 6வது நாள்ல இருந்து 8வது நாள் வரைக்கும் மேக்சிமம் இருக்கும். 14வது நாள் அப்படியே கம்மியாகி லாஸ்ட் வீக் ஆஃப் கீமோதெரப்பி சுத்தமா இருக்காது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வரவங்க எப்படி வருவாங்க, கீமோ எடுப்பாங்க, 2 நாளைக்கு ஒமட்டல் வாந்தி ஃபர்ஸ்ட் 3 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வாய்ப்புண்ணு வரும். 7th or 8th டே வரைக்கும் வாய்ப்புண்ணு இருக்கும். அன்னைக்கு அப்போ அணுக்கள் கம்மியாகும். ஒரு 3 நாள் 10ஆம் நாள் வந்து அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுவாங்க. 14வது நாள் எல்லாம் நல்லா ஆயிடும். அப்புறம் 21வது நாள் நல்லா இருப்பாங்க. திருப்பி கீமோ போட்டும்போது இதே சைக்கிள்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, வாய்ப்புண்ணு இருக்கும்போது 2 things. ஒன்று வந்து லிக்விட்ஸா எடுங்க, கலோரி டென்ஸ் அண்ட் ஹை புரோட்டீனா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது வந்து டெம்பரரி தான், பர்மனன்ட் கிடையாது. ரொம்ப ஜாஸ்தி வாய்ப்புண்ணு இருந்தா தயவு செய்து உங்க மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. அடுத்த சைக்கிள் ப்ராப்ளி ஒரு 10% டோஸ் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஊட்டச்சத்து சரியா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு மேம்படும் சார்? ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரொலாங்டு மால் நியூட்ரிஷன், அதாவது 6 மாசம் 1 வருஷம் கீமோதெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல கேன்சர்னால குணமாகாம பாதிப்படைந்து பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்றதுனால ப்ரொலாங்டு மால் நியூட்ரிஷன். ஓகே, அவங்களுக்கு புரோட்டீன் கண்டென்ட் வந்து கம்மியாயிட்டே தான் இருக்கும். அதனால முக்கியமா அவங்களுக்கு வந்து தசையின்மை ஏற்படும். மசில் மாஸ் கம்மியாச்சுனாலே ஒரு அக்யூட் இல்னஸை ஃபைட் பண்ற கெப்பாசிட்டி கம்மியாயிடும். ரெண்டாவது வந்து இம்மீடியட்டா, இப்போ நீங்க இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட உணவு பழக்கம் உங்க ட்ரீட்மெண்ட்டை எப்படி மாறுபடும் அப்படின்னா 2 வகை. ஒன்று வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன். கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கீமோதெரப்பிக்கு அது ஒமட்டல் வரக்கூடாது, இல்லை அது ரியாக்ஷன் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்த அப்புறம் தான் கீமோதெரப்பி கொடுப்பாங்க. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்த உடனேவே உங்களுக்கு சுகர் வந்து ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டயட்டை மாடிஃபை பண்ணுவாங்க, உங்க கார்பை கம்மி பண்ணுவாங்க. ஸோ பிளட் வந்து சுகர் ஸ்பைக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன டயட்டோ அது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டயபிட்டிஸ் இருக்கு, இல்லை டயபிட்டிஸ் இல்லைன்னா கூட இந்த ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க சுகர், உங்க டயட்டை மாடிஃபை பண்ணி உங்க சுகர் ஸ்பைக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ டயட்டிஷியனும் பிசிஷியனும் பார்க்க வேண்டியதா இருக்கும். இது கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, புரோட்டீன் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் புரோட்டீன் கண்டென்ட் கம்மியாச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த நீங்க சொன்ன அந்த மியூக்கோசைட்டஸ், இந்த வயிற்று வாய்ப்பகுதி புண்ணு, இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அது ஹீல் ஆகிற கெப்பாசிட்டியும் கம்மியா இருக்கும்.
பர்டிகுலர் இந்த குளூட்டமின்ற புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் இந்த வாய் புண்ணு, வயிறு அல்சர் இது மாதிரி ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு இந்த குளூட்டமின்ற அந்த புரோதச்சத்து கொடுக்கும்போது கொஞ்சம் வேகமாவே ஹீல் ஆகி கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து அக்யூட், இமீடியட்டா கீமோதெரப்பி கொடுத்து இமீடியட்டா வர பிரச்சனைகள். ப்ரொலாங்டா ஊட்டச்சத்து கம்மியா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மசில் மாஸ் கம்மியாகி ஓவராலாவே அவங்க ஒரு அக்யூட் ப்ராப்ளமை அவங்களால ஃபேஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி கம்மி. ஓகே சார். இந்த குளூட்டமின் அப்படின்னு சொன்னீங்க. இந்த குளூட்டமின் அதிகமாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் சார்? குளூட்டினமின் பொறுத்த வரைக்கும் நார்மல் எல்லா டயட்லயும் புரோதமோட மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. பட் இப்போ வந்து குளூட்டமின் சாச்சட்ஸ்னே வருது. ஓகே, ஸோ சில கீமோ ஹைடோஸ் மெத்தோட்ரெக்சேட் இந்த பர்டிகுலர் கீமோதெரப்பி கொடுக்கும்போது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் 7th or 8th டே சிவியர் மியூக்கோசைட்டிஸ் எங்களுக்கு வரும். அதுவும் குழந்தைகளுக்கு தான் இந்த ஹைடோஸ் மெத்தோட்ரெக்சேட் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்களோட டேட்டாலேயே நாங்கள் பார்க்கும்போது எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் நாங்கள் குளூட்டமின் இந்த ஹைடோஸ் மெத்தோட்ரெக்சேட் கொடுத்து அந்த குளூட்டமின் கொடுத்தோமோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வாய்ப்புண்ணு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. வந்தவங்களுக்கு நாங்கள் அதை கொடுக்கும்போதும் அந்த வாய்ப்புண்ணு கொஞ்சம் வேகமாகவே ஹீல் ஆகிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ என்னோட அனுபவத்திலே இந்த குளூட்டமின் சாச்சட்ஸ் அண்ட் குளூட்டமின் புரோட்டீன் வந்து ஹீலிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, மியூக்கோசைட்டிஸை டெஃபினட்டாக கம்மி பண்ணுது. சார், இந்த ஒமேகா 3, விட்டமின் சி, ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் சிகிச்சை காலத்துல எந்த அளவுக்கு உதவுது சார் நோயாளிகளுக்கு? ஸோ இதெல்லாம மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்றது உங்களோட நீங்க சாப்பிட்ற உணவுல மெஜாரிட்டி இதுதான். மேக்ரோ நியூட்ரியன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட், இதுதான் மெஜாரிட்டி. இது இல்லாம மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியா தான் நம்மளுக்கு டெய்லி தேவைப்படும். அதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இது ஜாஸ்தி லெவல்ல நம்மளுக்கு தேவைப்படாது. அதுல வந்து ஜிங்க், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உடம்போட ஹீலிங் கெப்பாசிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஒரு செல் வந்து ஹீல் ஆகணும் அப்படின்னா அந்த செல் வந்து செல் ரெனியூவல் ஆகும். இன்ஃபேக்ட் நீங்கள் டயரியாலாம் பார்த்தீங்கன்னா டயரியாவுக்கு மல்டிபிள் ஸ்டடிஸ் ஆகுது. டயரியா வந்து நீங்கள் ஜிங்க் யூஸ் பண்ணும்போது டயரியா வந்து வேகமாக சரியாகுது. அந்த ஒரு 4 நாள் வயிற்றுப்போக்கு இருந்ததுன்னா ஜிங்கோட நம்ம சேர்த்து பண்ணும்போது வயிற்றுப்போக்கு கம்மியாகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா அது ஹீல் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதேமாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பர்டிகுலர் ஃபிஷ்ல வந்து வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹீலிங் ஆஃப் த செல். இந்த மாதிரியான அந்த புரோட்டீன்ஸ் அதிகமா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் சார்? ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் நீங்க எடுத்துக்கலாம். விட்டமின் சி வந்து எல்லா இந்த லெமன், ஆரஞ்சஸ் இதெல்லாம் விட்டமின் சி வருது. டேப்லெட்ஸாகவும் விட்டமின் சி கிடைக்குது. ஸோ லைம் ஜூஸ், பெஸ்ட் விட்டமின் சி லைம் ஜூஸ். ஓகே, லெமன், ஆரஞ்ச் ஜூஸ், எனி சிட்ரிக் கண்டென்ட் நீங்க இருந்தால் விட்டமின் சி வரும். ஓகே, ஜிங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த நீங்க சாப்பிட்ற உணவு பழக்கத்துல நம்ம வாட்டர்ல ஜிங்க் இருக்கு. இது இல்லாம ஜிங்க் டேப்லெட்ஸே கிடைக்கும். பர்டிகுலரா குழந்தைகளுக்கு டயரியா இதெல்லாம் வரும்போது ஜிங்க் டேப்லெட்ஸ் அது ஒரு மருத்துவமாவே மருந்தாவே கொடுக்குறாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அவைலபிள். சார், இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெக்கவரிக்கு ஹைட்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு சார்? அதாவது நார்மல் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு சில டைம்ல நார்மலோட அதிகமாக வாட்டர் இன்டேக் பண்ணுறது ரெண்டாவது. ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது ஒரு சில கீமோதெரப்பி வந்து சிறுநீரகம் வழியாக தான் வெளியே போகும். உணவு வந்து அவங்க நீர் சத்து கம்மியாக எடுத்துக்கும் போது அந்த கீமோதெரப்பி மருந்து வந்து கிட்னி வழியாக வெளியே போகாமல் போகும்போது பக்க விளைவுகள் ஜாஸ்தியாகும். ஓகே, பர்டிகுலர் சிஸ்பிளாட்டின் கீமோதெரப்பி இது வந்து ரொம்ப காமனாக அதிகமாக யூஸ் பண்ணும். சிஸ்பிளாட்டின் கீமோதெரப்பியும் போது நீர் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும், ப்ளஸ் ட்ரிப்ஸும் நம்ம கொடுப்போம். ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைடோஸ் மெத்தோட்ரெக்சேட். ஸோ ஒரு சில மருந்துகள் கிட்னி வழியாக வெளியே போகும். ஸோ அப்போ வந்து நீர் சத்து நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா அந்த மருந்து உடம்புலேயே தேங்கி அந்த மருந்துனால இருக்க பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து நார்மலாகவே கீமோதெரப்பி எடுக்கும்போது நீங்கள் நீர் சத்து ரொம்ப கம்மியாக எடுத்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லா மருந்துகளும் 2 இடத்துல மூலமாக தான் வெளியே போகும். ஒன்று கிட்னி, ரெண்டாவது கல்லீரல். இது 2 தான் மெட்டபாலிசமோட மெக்கானிசமே. கேர் கிவர் இருப்பாங்க சார், அவங்க வந்து புற்றுநோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டிலேயே என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க? ஸோ இந்த கேர் கிவர் வந்து கவுன்சிலிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஷண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம கவுன்சில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேர் கிவரை கவுன்சில். எங்கெல்லாம் கேர் கிவரை கவுன்சில் பண்ணாமல் வெறும் பேஷண்ட்டை மட்டும் கவுன்சில் பண்ணுறோமோ அங்கே சிகிச்சை முறை சரியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ கேர் கிவருக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். மெனி டைம்ஸ் கேர் கிவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் பேஷண்ட் கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப அவசியம்.
மருத்துவர்களை பேஷண்ட் கிட்ட ஷேர் பண்றதுக்கு அலோவ் பண்றதும் ரொம்ப அவசியம். ரெண்டாவது வந்து ஃபுட்டும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கேலரி டென்ஸ் அண்ட் புரோட்டீன் ரிச் ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்ஸ். இதுதான் சாப்பிட மாட்றாங்க, சுத்தமா முடியலன்னா தென் தெர் ஆர் அதர் வேஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் முழுங்க முடியல, சுத்தமா சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா ரைல்ஸ் டியூப்னு சொல்லிட்டு ரைல்ஸ் டியூப் போட்டுட்டு அந்த ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும், ரேடியேஷன் முடியிற வரைக்கும் ரைல்ஸ் டியூப் போட்டு டியூப்ல என்னென்ன ஃபீட் பண்ணணும்னு சொல்லிடும். அது ரொம்ப ஈஸியா பண்ணும். இவங்க வாய் வழியா எடுத்துக்கலன்னா கூட டியூப் ரைல்ஸ் டியூப் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா டியூப் போட்டுட்டு இந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 100 ml கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால முடியலன்னா தாராளமா உணவுன்றது மருந்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, மருந்து தான் இம்பார்ட்டன்ட் நினைச்சு உணவு வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அது சொல்லாம விட்டுறாது. மருந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதோட இம்பார்ட்டன்ட் வந்து உணவு. ஸோ இந்த பிரச்சனை இருந்ததுன்னா தாராளமா உங்களோட மருத்துவரை போய் அணுகலாம், டயட்டிஷியன் அணுகலாம். ஆல்டர்னேட்டிவ் வேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ரைல்ஸ் டியூப் ஃபீடிங் ஜிஜினாஸ்டமின்னு சொல்லிட்டு வாய் வழியா சாப்பிட முடியாதவங்களுக்கு வேற ஒரு மாற்று வழிகள் இருக்கு, அதை நம்ம ட்ரை. அது வாயில சாப்பிட்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டா அவங்க பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் அந்த ட்ரீட்மெண்ட் பீரியட்ல நம்ம அந்த இதுவை மெயின்டைன் பண்ணலாம். அந்த 5 to 6 weeks 2 months நம்ம அந்த கேலரிஸும் ப்ரோட்டீன்ஸும் மெயின்டைன் பண்ணலாம் ரைல்ஸ் டியூப் வழியா. ஓகே சார், ஒரு கேன்சர் பேஷண்ட்டோட ஊட்டச்சத்தை டாக்டர் அண்ட் டயட்டீஷியன், நர்ஸ் ஆகியோர் சேர்ந்து எப்படி அதை மேலாண்மை செய்யறாங்க? கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் அ டீம் ஒர்க். ஒரு கேன்சர் டீம் அப்படின்னா டெஃபினட்டா அதுல வந்து மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், சைக்கோ ஆன்காலஜிஸ்ட், டயட்டீஷியன், ஓகே, டயட்டீஷியன், பிசியோதெரபிஸ்ட், இவங்க எல்லாமே சேர்ந்து தான் ஒரு டீம். இதோட சப்போர்ட் டீம் வந்து நர்சஸ். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம வந்து இந்த டீம் மீட்டிங் வச்சு அந்த பேஷண்ட்க்கு பர்சனலைஸ்டா ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டிராஃப்ட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ் திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். எம்டிடின்னு சொல்லுவாங்க, மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டு அப்படின்வாங்க, மல்டி டிசிப்ளினரி டீம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த டயட்ரி ரிக்குவயர்மெண்ட்லேருந்து சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றது எல்லாமே வில் பி டிசைடட் பை த டீம். இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி. கீமோதெரப்பின்றது ஒரு பாட்டு தான், சர்ஜரி ரேடியேஷன்லாம் ஒரு பாட்டு. மருத்துவர்களாக நாங்க இதை பண்றோம், ஆனா நீங்க உங்களுக்கு செஞ்சுக்க வேண்டியது 2 தான். அது ஒன்று கரெக்டான டயட்டு, 2வது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த 2த்துலயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயவு செய்து உங்க மருத்துவர் அணுகுங்க. அதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ன்றத பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று புற்றுநோய் சிகிச்சையில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு நன்றி சார். நன்றி.